அண்டார்டிகாவில் உங்களை யாருமே இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் விட்டால் எவ்வளோ நாள் கைஸ் உயிரோடு இருப்பீங்க? ஒரு மாதம் இல்லை ஒரு 2 மாதம். ஆனால் இந்த டாரோ ஜீரோன்னு சொல்கிற இந்த 2 நாய்க்குட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் உயிரை கையில் பிடிச்சிட்டு சர்வைவ் பண்ணியிருந்துருக்குறாங்க. அவங்களோட ஓனர் திருப்பி வந்து காப்பாற்றுவாங்கன்றதை நம்பி. இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். 1958 ஒரு ஜாப்பனீஸ் ரிசர்ச் டீம் வந்து அண்டார்டிகாவுக்கு போகிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் நேவிகேஷனுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி கூடவே ஒரு 15 நாய்க்குட்டிங்களை கூட்டிட்டு போறாங்க. அண்டார்டிகா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிளைமேட் வந்து எவ்வளவு கொடூரமா அங்க இருக்கும்னு சொல்லி. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அங்க ஒரு பனி புயல் ஃபார்ம் ஆகி இருக்கிறதா. நிலைமை ரொம்பவே மோசமாகுது. வேற வழியே இல்லை, ரிசர்ச் டீமா அங்கேருந்து எப்படியாச்சும் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேல் இடத்துல இருந்து டிசைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்படிங்கிறதால ஒரு சின்ன ஹெலிகாப்டர் தான் அந்த பேஸ் ஸ்டேஷன் கிட்ட போகிறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. இதில் அந்த 15 நாய்க்குட்டிங்களையும் இவங்க கூடவே சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே இடம் இருக்காது. ஸோ அந்த ரிசர்ச் டீம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நாய்க்குட்டிங்களை அங்கேயே விட்டுட்டு போகலாம், எப்படியும் அடுத்த வாரம் பனி எல்லாம் கொஞ்சம் புயலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வேற ஒரு டீம் அங்கே வரதுக்கான ஒரு ஸ்கெட்யூல் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த நாய்க்குட்டிங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்கன்றதை நம்பி இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுவும் நாய்க்குட்டிங்க கிட்ட நாங்கள் திருப்பி வந்துருவோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் நேச்சர் ஆட் அதர் பிளான்ஸ். கிளைமேட் சரியாகிறதுக்கு பதிலாக இன்னுமே மோசமாகுது. கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் வரைக்கும் அந்த ரெஸ்கியூ டீம்னால திருப்பி அங்கே போக முடியலை. அப்புறம் 11 மாதம் கழிச்சு ஒரு வழியாக கிளைமேட் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகுது. ரொம்ப போராடி ப்ரொஃபஸர், அந்த டாக்ஸோட ஓனர் ப்ரொஃபஸர் கிட்டாமுரா மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. அவருக்கு மனசுக்குள்ள அவ்வளோ பயம். பார்க்குறப்போ அந்த அவர் கட்டி போட்டிருந்த இடத்துல ஒரு 7 நாய்க்குட்டிங்க அந்த செயினை உடைக்க முடியாமல் அங்கேயே இறந்து போயிருந்துச்சுங்க. மீதி இருந்த நாய்க்குட்டிங்க எப்படியோ அந்த செயினை உடைச்சு தப்பிச்சு போயிருந்துச்சுங்க. இவருக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு பயம், ஒரு சின்ன ஒரு ஹோப், எப்படியாச்சும் நம்ம அந்த மீதி தப்பிச்சு போன நாய்க்குட்டிங்களை பாத்திர மாட்டோமா அப்படின்னு அவர் கண்ணு கலங்கி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறப்போ தூரத்துல இருந்து அந்த டாரோவும் ஜீரோவும் மட்டும் இவரை பார்த்துட்டு அப்படியே ஓடி வருதுங்க. இவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த சந்தோஷத்துல ப்ரொஃபஸர் அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னா அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சிறாரு. கண்ணு கலங்கி அவங்க கிட்ட சாரியும் கேட்கிறாரு. ஆனா இது எதையுமே மனசுல வச்சுக்காம டாரோவும் ஜீரோவும் வெறும் லவ்வை மட்டுமே திருப்பி தந்ததுனால ஜப்பான் மக்கள் அவங்கள ஒரு நேஷனல் ஹீரோஸாவே கொண்டாடுறாங்க. டோக்கியோ டவருக்கு கீழே அவங்க 2 பேருக்கும் ஒரு சிலையும் 2013 வரைக்கும் வச்சிருந்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஹாலிவுட்ல பால் வாக்கர் நடிச்ச 8 Belows அப்படின்னு சொல்லி ஒரு மூவியும் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்பவே எமோஷனலா இருக்கும். டைம் இருந்தா கண்டிப்பா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.